அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று நமது வாருங்கள் படைப்போம் குழுவின் 224வது நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். படைப்பாளர் ரா. கவியரசு அவர்களை பற்றிய ஒரு குறிப்பு. மன்னார்குடியை சார்ந்த ரா. கவியரசு அவர்கள் சென்னையில் தலைமைச் செயலகத்தில் பிரிவு அலுவலராக பணிபுரிந்து வருகிறார். இவர் இதுவரை 4 நூல்கள் வெளியிட்டுள்ளார். நாளை காணாமல் போகிறவர் எனும் கவிதை தொகுப்பும், மாய சன்னதம் எனும் கவிதைகள் குறித்த கட்டுரை தொகுப்பும், நறுமண புகையின் தனிமை எனும் கவிதை தொகுப்பும், இரகிசை பிரவாகம் எனும் 130 கவிஞர்களின் பறவைகள் குறித்த கவிதை தொகுப்பும் வெளியிட்டுள்ளார். இவர் பெற்ற விருதுகள்: திருப்பூர் தமிழ்ச்சங்கம் கனவு இலக்கிய வட்ட விருது, ரா. தூண்டியா பிள்ளை சிறந்த கவிதை நூலுக்கான விருது, பரமத்தி வேலூர் தமிழ்ச்சங்க அறக்கட்டளை விருது போன்ற விருதுகளை பெற்றுள்ளார். அச்சு இதழ்களிலும் இணைய இதழ்களிலும் தொடர்ந்து கவிதைகள் குறித்த கட்டுரைகள் என பங்களித்து வருகிறார். இத்தகைய சிறப்புகளுக்குரிய படைப்பாளர் அவர்களை நேர்காணல் செய்ய இருப்பவர் எத்திராஜ் மகளிர் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் சி. முத்துமாலை அவர்கள். இவர் இதுவரை 4 நூல்களை வெளியிட்டுள்ளார். கம்ப ராமாயணத்தில் கட்டமைப்பு, சிலப்பதிகாரத்தில் மனித உறவுகள், கம்பர் தம் மாந்தர்கள், வளர்பிறை எனும் சிறுகதை தொகுப்பும் வெளியிட்டுள்ளார். தொடர்ந்து தமிழ் பணியாற்றி வரும் இவர் 2021ஆம் ஆண்டுக்கான தமிழக அரசின் தூய தமிழ் பற்றாளர் விருது, கம்பன் கழகத்தின் தமிழ் நிதி விருது, தமிழக ஆராய்ச்சி வளர்ச்சி நிறுவனத்தின் ஆசிரியர் செம்மல் விருது, அனைத்திந்திய தமிழ் எழுத்தாளர்கள் சங்கத்தின் நல்லாசிரியர் விருது, பெங்களூர் தமிழ்ச் சங்கத்தின் தனித்தமிழ் பாவாணர் விருது. இத்தகைய சிறப்புகளுக்குரிய 2 படைப்பாளர்களையும் வரவேற்பதில் குழுமம் மகிழ்ச்சி கொள்கிறது. மேம், தொடங்கலாம் மேம். வணக்கம். வணக்கம் ஐயா. இன்னைக்கு சார், வந்து நம்மளுடைய அன்மியூட் நேர்காணல வந்து கவியரசு சார் அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 பிரிவா பிரிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எப்படின்னா, முதல்ல சாதாரணமா கவிஞர்கள் கிட்ட கேட்கிற ஒரு அடிப்படையான சில கேள்விகளை கேட்டுட்டு, அதுக்கப்புறம் உங்களுடைய படைப்புகள், முதல்ல கவிதை படைப்பு, அடுத்து வந்து கட்டுரை தொகுப்பு பற்றிய கேள்விகளை வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நேர்காணல் முடிவுல தோணும் கேள்விகளை வந்து திரும்ப கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேங்க. கேட்கலாங்களா ஐயா? கேக்குதா நான் பேசுறது? கேக்குது. ஐயா, நீங்க வந்து கவிதை எழுத தொடங்குனது வந்து எந்த வயதுல இருந்து எழுத தொடங்குனீங்க? நீங்க எழுத தொடங்குனதுக்கு எந்த எழுத்தாளர்களாவது கவிஞர்களாவது உங்களுக்கு தூண்டுகோலா இருந்தாங்களா? அதை பத்தி எங்க கிட்ட கொஞ்சம் பகிர்ந்துக்கலாங்க. முதல்ல இந்த வாருங்கள் படைப்போம் நிகழ்வுக்காக உங்களுக்கு எல்லாருக்கும் என்னோட வணக்கம் தெரிவிச்சுது. நான் 7வது படிக்கும் பொழுது வந்து கண்ணதாசன் பாடல்கள் வாயிலா மொழி முதல்ல எனக்குள்ள வர ஆரம்பிச்சு. பாடல்கள் தான் முதல்ல மொழிக்குள்ள போகுது. அப்புறம் 2005 வாக்குல காலேஜ் படிக்கும் பொழுது முதல்ல கவிதைகள் எழுதுறது, வைரமுத்து கவிதைகள், அப்புறம் வந்து மனுஷபுத்திரன் கவிதைகள், அப்புறம் வண்ணதாசன் அவங்க கவிதைகள் மூலமா கவிதையை தொடர்ந்து பரிச்சயம், அந்த நவீன கவிதைக்குள்ள போகிற ஒரு சூழல் கிடைக்கும். 2005 கவிதை எழுதிட்டு வரேன். 2020 தான் என்னோட முதல் தொகுப்பு வெளிவந்தது. என்னோட கவிதைக்கு யார் சொன்னோம்னா, மொழி வகையில பார்த்தா கண்ணதாசன் சொல்லணும். ஆரம்ப கால கவிதைகள் வந்து வைரமுத்து, அதுக்கு பிறகு நவீன கவிதை மனுஷபுத்திரன் தூண்டுகோலா சொல்றேன். அது வந்து நிறைய படைப்பாளிகள், சங்க இலக்கியம் வந்து ஒரு பெரிய பாதிப்பு எனக்கு உருவாக்குனுச்சு. அதோட தாக்கம் தான் வந்து அந்த 2020 உள்ள கவிதைகளையும் பிரதிபலிச்சது. சங்க இலக்கியம் வந்து ஒரு மெயின் ரோல் பிளே பண்ணதான் சொல்லலாம் கவிஞனா மாறும். அப்ப அந்த கவிஞர்களுடைய தாக்கம் வந்து உங்களுடைய படைப்புகள்ல இருக்கு அப்படிங்கறத சொல்றீங்க. ஒவ்வொரு கவிஞரும் ஆரம்ப கட்டத்துல நம்மள நகர்த்திட்டே வருவாங்க. நம்மளோட ஒவ்வொரு கவிதையும் பாதிப்பு இருக்கு. இந்த கட்டத்துக்கு நம்மளோட கவிதை எழுத ஆரம்பிக்கும் போது எல்லாரும் உள்வாங்கிதான் புதுசா ஒண்ணு உருவாகும். கண்டிப்பா எல்லாரோட இது இருக்கும். சரிங்க. ஒரு கவிதையை நீங்க எழுதின பிறகு அது வந்து வெளியிட தயாரா இருக்குது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து நீங்க எப்படி வரீங்க? அதை எப்படி நீங்க தீர்மானிக்கிறீங்க? இல்ல எழுதி முடித்த பிறகு மேலும் மேலும் அதுல வந்து திருத்தங்கள் செய்துக்கிட்டே இருப்பீங்களா? ஒரு வெளியிலேருந்து உள்ள ஒரு அனுப்பம் வந்து நம்மளுக்கு ஒரு சமன்பிழைவை ஏற்படுத்துது. கவிதை எழுதுறதுக்கான மனநிலை நமக்கு வாய்க்குது.
கவிதை எழுதுறதுக்கான சூழலும் மொழியும் அந்த வரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கவிதை எழுதி முடிச்சிடுறோம். என்னோட நடைமுறை வந்து ஒரு முறை கவிதை எழுதிட்டு மறுநாள் அதை திருத்தம் செய்கிற ஒரு வழக்கம் இருக்கு. திருத்தம் செய்த பொழுதே அந்த கவிதை நம்மளோடது இல்லை அப்படிங்கிற உணர்வு வந்துடும். நம்மளோட கவிதை வெளியேறது அப்படிங்கிறது நம்மளோட வெளியேற ஒரு உணர்வு வந்துடும். நமக்கு சொந்தமான கவிதை எழுதும், வெளியில வந்துடலாம் அப்படின்னு. அப்ப அந்த கவிதை விட்டு வெளியில வந்துடும். சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. உங்களுடைய படைப்பு நாளை காணாமல் போகிறவர்கள் உங்களுடைய முதல் கவிதை தொகுப்பு இருக்கு இல்லைங்களா? அது வந்து தலைப்பே வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அந்த நூலோட தலைப்புக்கு பின்னாலே ஏதாவது சுவாரஸ்யமான விஷயங்கள் இருந்தா எங்களோட பகிர்ந்துக்கங்க ஐயா. உண்மையை சொல்லணும்னா நாளை காணாமல் போகிறவர் அப்படிங்கிற ஒரு கவிதை, கவிதை தொகுப்பில் உள்ள ஒரு கவிதை. அது ரொம்ப எனக்கு பிடித்தமான கவிதை. அது எல்லா வகையான ஒரு வழியும் அரசியல் எல்லாம் நம்ம சமகால சூழ்நிலை பேசுற கவிதையா இருந்தது இந்த காலகட்டத்தில் நேசிக்குவதில். அந்த கவிதை எழுதி முடிச்ச போதே நான் தொகுப்புன்னு ஒண்ணு வரும் பொழுது ஒரு வேலை வந்ததுன்னா இந்த தலைப்பு வைக்கலாம் முடிவெடுக்கிறது. அதன் அடிப்படையில் அந்த நாளை காணாமல் போகிறவர் அப்படின்னு ஒரு தலைப்பு வச்சிருந்தேன். நன்றிங்க ஐயா. இந்த கவிதை தொகுப்பு வந்து முதல் முறை எனக்கு படிக்கும்போது வந்து உடனே சட்டுன்னு புரியுற மாதிரி இல்லைங்கய்யா. 2-3 முறை வந்து எனக்கு படிக்க வச்சது. இது வந்து உங்களுடைய உத்தியா, இல்ல நீங்க ஆரம்ப காலத்துல சங்ககால இலக்கியங்களுடைய அந்த தாக்கம் உங்ககிட்ட இருக்கு, அதனால அதுல படிம உத்திகள் இருக்கு, அந்த மாதிரி ஏதாவது காரணம் இருக்காங்கய்யா? எந்த கவிதையுமே எல்லாம் வாசிக்கிறவங்க புரியணும்னு ஆசையோடு தான் எழுதுறாங்க. திட்டமிட்டு அது மாதிரி உத்தியா ஒரு மேதாவித்தனமா காமிக்கிறதா எழுதுற கவிஞன் பொதுவா ஜெயிக்க மாட்டான். ஆரம்ப காலத்துல மொழி மேல ரொம்ப ஒரு ஆர்வம் இருக்கும் கவிஞனுக்கு. அவன் அறியாம படிமம் நிறைய சொல்ல ஆரம்பிப்பான். ஒரு விஷயத்த நிறைய நிறைய விஷயங்களுக்குள்ள அவன் போக ஆரம்பிப்பான். அடர்த்தி அதிகமா அவனுக்கு இருக்கும். இது பத்தலையோ பத்தலையோங்கிற உணர்வு அவன் அறியாமலே தோண்டிக்கிட்டே இருக்கும். அதனால அடர்த்தி கூடியிருக்கும். அப்புறம் பிறகு வர கவிதைகள்ல வந்து சிலது மாறி இருக்கும். அது எடுத்துக்கொள்கிற கருப்பொருளை பொறுத்தது நான் நினைக்கிறேன். சில கவிதைகள் ஆமா வந்து முதல் தடவை வாசிக்கும் போது எளிமையா உள்ளதும் அந்த தொகுப்புல இருக்கலாம் உங்களுக்கு. சில ஆமா, அந்த கவிதை ரொம்ப விளையாட்டு அடர்த்தியா திடல்னு எனக்கு ஒரு கவிதை. ஆஹ் இல்ல அந்த அழகிலா துவைத்தல், இந்த விளையாட்டு திடல் போன்ற அந்த கவிதைகள்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதுல கொஞ்சம் 2-3 முறை படிக்கிற மாதிரி இருந்தது. அதே நூல்ல வந்து சில எளிமையான கவிதைகளும் இருந்தது. அந்த பிரிவினையை பத்தி ஒரு கவிதை சொல்லியிருந்தீங்க. அந்த நிலம் வந்து அவ்வளவு எளிதாக பிரிய மறுக்கிறது, கூரான கருவியால் ஆழமான கோடு வரைகிறார் சர்வேயர், முத்தமிடுகிறார்கள் சகோதரர்கள், குத்திட்டு அமர்ந்திருக்கும் தந்தையின் கால்களுக்கு இடையில் பிளந்து நிற்கிறது பூமி. அது வந்து அந்த சகோதரர்கள் இடையே இருக்கிற அந்த பிரிவினை அது தந்தைக்கு எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை கொடுக்குதுன்ற மாதிரி இருந்தது. நேரடியா ரொம்ப மனதை தொடுகின்ற அந்த கவிதையாக இருந்ததுங்க. அதே மாதிரி அந்த இன்னொரு நீளமான வகையில உருளைக்கிழங்கு. ம் கேக்குதாங்க? சொல்லுங்க மேடம். அதே மாதிரி அந்த நீளமான உருளைக்கிழங்கு, குலதெய்வம், அந்த அந்த கவிதைகள்ல எல்லாம் வந்து நீங்க சொல்லியிருக்கிற கருத்துக்கு ஏதாவது ஒரு பின்னணி இருக்கா? ஏதாவது சமூகத்துல நடந்த கண்டிப்பா இருக்கு. பிரச்சனைகளை. ம். அந்த காலகட்டத்துல உள்ள எல்லா சம்பவங்களும் நம்மள பாதிக்குது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ உதாரணத்துக்கு விதை நெல் நாங்க ஒரு விவசாயிகள். நாங்க தஞ்சை மாவட்டம் சார்ந்த டெல்டா பகுதியை சார்ந்த ஒரு மன்னார்குடி தான் என்னோட சொந்த ஊர்னால நான் விவசாயம் சார்ந்த குடும்பத்தார். இப்போ விவசாயிகள் இறக்குறாங்க கடன்னாலேயோ இல்லை அறுவடை சமயம் மழை பெய்து எல்லாம் இறக்குறாங்க. அது நம்மள அறியாமலே பாதிக்குது. ரொம்ப ஒரு ஏதாவது ஒரு இறந்துடுறாங்க. ஆந்திராவில் நிறைய பேர் இறக்குறாங்க, இறக்குறாங்க எல்லாம் பார்க்கணும். அப்போ அங்க விவசாயங்கிறது வந்து என்னவா இருக்கு, ஒரு பெரிய நமக்கு அறியாமலே நமக்கு ஒரு ஆதங்கமும் கோபம் நம்மள அறியாமலே வருது. நம்ம சின்ன வயசுல இருந்து பார்த்த அந்த காட்சிகள், விவசாயம் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும், ஆரம்ப விதைக்கிறதுல இருந்து நாத்து பறிக்கிற எல்லா ஒவ்வொரு சம்பவமும் நம்ம அம்மா கூட இருந்த எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. அந்த எல்லா ஞாபகங்களையும் ஒரு கவிதையில சொல்லணும்னா அவனுக்கு பெரிய போராட்டம் நிகழுது. அதனால அவன் ரொம்ப ஆக்ரோஷமா அதை செய்யறான். அதனால அந்த ஒரு கலப்பையவே அவன் ஒரு குல தெய்வமா பாக்குறான் அந்த கவிதையில. அதை விட்டு நான் ஒரு இதெல்லாம் நிறைய அந்த படிமங்களால அந்த கவிதை இருக்கும். அந்த நெல் என்ற கவிதையில கூட அந்த கைவிடப்பட்ட பானையின் உள்ளே முளைவிட்ட நெல்லின் விதை யாதொரு பயமுமின்றி வளர ஆரம்பித்திருக்கிறதுன்னு ஒரு கவிதை எழுதியிருந்தீங்க. அதே மாதிரி இப்போ நீங்க எழுதுற அந்த கவிதைகள்ல வந்து அந்த சங்க இலக்கிய படிமங்களோட தாக்கம் இன்னும் இருக்கா? இப்ப 4 நூல்கள் நீங்க வெளியிட்டிருக்கீங்க. இன்னும் அந்த தாக்கம் இருக்கா, இல்ல உங்களுக்கு என்று ஒரு தனி பாணியை நீங்க கொண்டு வந்துட்டீங்களா?
முதல் தொகுப்புல இருந்து கொஞ்சம் 2வது தொகுப்பு விலைகளா இருக்கும். இது வந்து நேரடியா ம். லாங்குவேஜ்ல பெரிய படிமங்கள் குறைவா இருக்கும். நேரடியா ம். சொல்முறை வந்து மாறி இருக்கும் நறுமணத்தின் தனிமையில. இது வாழ்க்கை தர அனுபவங்கள்னால கூட சொல்லலாம். திட்டமிட்டு எதுவும் செய்யறது கிடையாது. நம்ம கொஞ்சம் இன்னும் எளிமையை நோக்கி நகருவோம். ஃபர்ஸ்ட் ஆழம்னு நினைச்சிட்டு ஒரு விஷயத்த நம்ம கையில எடுக்கிறோம். அது ஆழம் கிடையாது. எளிமையா கூட ஒரு ஆழத்தை சொல்ல முடியுங்கிற நோக்கி நகருவான் கவிஞர். அப்படி எளிமையா ஒரு விஷயத்த வாழ்க்கையில சொல்லிட முடியுங்கிற முயற்சி எடுக்கிறது தான் இந்த 2வது தொகுப்புல கவிதைகள்லாம் இருக்கு. அதனால ம். படிக்கிறவங்களுக்கு வந்து அது புரியாத மாதிரி எழுதியிருக்காங்க. இது ரொம்ப புரியுற மாதிரி எழுதியிருக்காங்கன்னு தோணும். ஆனா ஒரே நபர் தான் 2 கவிதையுமே எழுதியிருக்காரு. ஆமாங்க. இல்ல அந்த 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 உருளை சீவல்கள் சொன்னீங்கல்ல, அதுல அதுக்கு பின்னணி ஏதோ ஒரு கதை இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அத இப்ப பகிர்ந்துக்க முடியுங்களா? சுருக்கமா பகிர்ந்துக்க. கண்டிப்பா. ஒரு பஞ்சாப்ல வந்து அப்ப நடந்த சம்பவம் என்ன பாதிச்சது. இப்ப அந்த கம்பெனி குறிப்பிட்டு சொல்ல விரும்பல. இந்த சிப்ஸுக்கு வந்து உருளைக்கிழங்கு வந்து நீளமா தான் இருந்தா தான் சிப்ஸ் உருவாக்க முடியுங்கிற அந்த முறைமையில இருக்கும். அப்ப என்ன பண்றாங்க, அதுல அந்த உருளைக்கிழங்கு இது மாதிரி தான் விதைக்கணும்னு ஒரு கட்டுப்பாடு விவசாயி கொண்டு வராங்க. அவங்க இது இதே சைஸ்ல தான் நீங்க உருளைக்கிழங்கு விதைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரோல் டேக் ஓவர் எடுத்துக்கிறாங்க. எல்லா விவசாயிகள்ட்டையும் இருக்கு. ம். அப்ப இதை எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இப்ப உருளைக்கிழங்கு நீளமான உருளைக்கிழங்கு முளைச்சாதான் இருக்கலாம். இல்லாட்டி உருளைக்கிழங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்ற ஒரு சூழல் உருவாகுது. அப்ப நம்ம சாப்பிடுற சிப்ஸ் அவங்களை ஞாபகப்படுத்துது. நம்ம இது சாப்பிடுற சிப்ஸ் அந்த நீளமான வந்து நம்ம ஒரு கிரிக்கெட் பார்க்கும் போதோ ஒரு சினிமா தேட்டர்லயோ அந்த சிப்ஸ் ரொம்ப குழந்தைகள் வாங்கி தர சிப்ஸ் எல்லாம் அதுக்கு பின்னாடி ஒரு இவ்வளவு பெரிய ஒரு போராட்டம் வந்து இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். குறிப்பிட்டு சொல்ல முடியல ஒரு கார்ப்பரேட் கம்பெனி விவசாயிகளை வந்து ஆளுமைப்படுத்தி ஒரு அடிமையா மாத்துது. அது விவசாயத்தையும் பாதிக்குது. ஈவன் உருளைக்கிழங்குல கூட அந்த ஆதிக்கம் செலுத்தப்படுது. இப்படிதான் வளரணும்னு சொல்றது வந்து இந்த உருளைக்கிழங்கு எவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்கும். அந்த ஒரு பாதிப்பு எனக்கு உருவானது. அதை ஒட்டி உருவான ஒரு சித்திரம் தான் அந்த கவிதையில இருக்கு. உங்கள சுற்றி நடந்த அந்த சம்பவங்களை வந்து உங்களுடைய கவிதை மூலமா நீங்க வெளிப்படுத்தியிருக்கீங்க. அடுத்து 2வது நூலான அந்த நறுமண புகையின் தனிமை. அந்த கவிதை தொகுப்பில வந்து இந்த "போய்விடு பூனையே" அப்படின்னு ஒரு கவிதை எழுதியிருக்கீங்க. "எங்கு நின்றாலும் நிழல் போல தொடர்கிறது, காயமே வராத உடல் கொண்டிருக்கிறது" அப்படின்னு. அந்த கவிதை வந்து நான் படிக்கிறேன். அது வந்து எனக்கு என்ன கேள்வினா வந்து, அது வந்து பூனையை பற்றி மட்டும் தானா? அப்படிங்கிறதுக்காக நான் கேட்கிறேன். "அலைந்து கொண்டே இருக்கிறது பூனைக்குட்டி, விரட்டி அடிக்க முடிவதில்லை. எப்படியாவது துரத்தி விடுங்கள், இன்பம் வரும் என்றார்கள். இத்தனைக்கும் அமைதியாகவே நடந்தது, எதுவுமே செய்யவில்லை. ஆனால் பார்த்துக் கொண்டே இருந்தது" அப்படின்னு எழுதியிருக்கீங்க. அதனால வந்து எனக்கு அது ஆனா தலைப்பு வந்து "போய்விடு பூனையே" அப்படின்னு வச்சிருக்கீங்க. அது பூனைய தான் சொல்றீங்களா? இல்ல வேற அதுல அது கருத்து பூனையை இருக்கு? குறிக்கிறது இல்ல. பூனை கூட நம்ம கூடவே இருக்கிற ஒரு விஷயம். விட்டு போக மாட்டேங்குது. அதை விட்டு தப்பிச்சுக்கலாம்னு பாக்குறோம். அது என்னவா இருக்கலாம், தனிமையா இருக்கலாம், வேற ஒரு விஷயமா இருக்கலாம். அது தப்பிக்கவே முடியாது. அதை விட்டு விலகவே முடியாது. நம்ம கூட இருக்கிற ஒரு உணர்வை விட்டு நம்ம விலகவே முடியாது. நிழல் மாதிரி நம்ம கூடவே இருக்கும். இல்ல நம்ம ம். ஒரு விஷயத்தை விட்டு விலகணும்னு நம்மள போராடுவோம். ஆனா நம்மள சுத்தி அது சூழ்ந்துகிட்டே இருக்கும். அந்த விஷயங்கள்லாம் சார்ந்தா இருக்கலாம். அது ம். வாசிக்கிறவங்களை பொறுத்து அவங்க எது வேணாலும் எடுத்துக்கலாம். புரியுதுங்க. அடுத்து வந்து நம்ம சாதாரணமா கவிஞர்களை பார்க்கும்பொழுது வந்து, பாரதியிலிருந்து நா. முத்துக்குமார் வரைக்கும் அகால மரணம் அடைந்த நிறைய கவிஞர்கள நம்ம பார்த்திருக்கோம். உங்களுடைய அந்த "அகாலத்தில் இறந்துவிட்ட கவிஞன்னு" ஒரு கவிதை எழுதியிருக்கீங்க. "அகாலத்தில் இறந்துவிட்ட கவிஞனை தொட்டுப் பார்ப்பதற்காக கவிதைகளுடன் மூழ்குகிறேன். கூடவே வந்து கொண்டிருக்கிறது, எழுதிய பொழுதுகளில் அவன் வாழ்ந்த ஒவ்வொரு இடமும்" அப்படின்னு. இந்த கவிதையில உங்க மனசுல இருந்த கவிஞர் யாரு? யாருடைய அகால மரணத்தினுடைய தாக்கத்தினால இந்த கவிதை எழுதினீங்க? தெரிஞ்சுக்கலாம். நான் வந்து ஆத்மா நாம் அவரோட மரணம் அது வந்து ஒரு நிறைய முறை பேசிட்டாங்க. ரொம்ப உணர்ச்சி வசப்படுற விஷயம்னு ம். சொல்லுவாங்க. ஆனாலும் அவரு கவிதைகள் தொகுப்பு மொத்தமா வச்சிருந்த பொழுது அவரு நிறைய கவிதை எழுதி பாதி இருக்கிறங்கிற மாதிரி ஒரு பிரம்மராஜன் அவரோட பேட்டியில பார்த்தேன். கவிதை தொகுப்பு ம். அந்த கவிஞன் வந்து அகாலத்திலேயே மரணம் அடைஞ்சிடறான். அவனை தொடரணும்னு ஒரு ஆசை வருது. நம்ம எப்படி தொட முடியும்? இந்த ஆவி கூட ம். எல்லாம் பேசுற மாதிரிலாம் சில நிகழ்ச்சி என்ன சொல்லுவாங்க. வேற இந்த ஆத்மா நாம் கூட பேசினேன் எப்படி இருக்கு? இது ஆனா ஆத்மா நமக்கு மட்டும் இல்ல. அகாலத்துல இறந்த பாரதியார் சொல்லலாம். இப்ப நான் முத்துக்குமார் இருந்துட்டாங்க. சுஜித்தன் எல்லாம் 40 வயதுக்குள்ள இறந்த கவிஞர். கீட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிஞர். ஜான் கீட்ஸ். ரொம்ப நோய்வாய்ப்பட்டு இறந்துட்டாங்க. எனக்கு நிறைய பேர் கலைஞர்கள் மகள் இறந்தவங்க எல்லாம் அவங்களை தொட்டு பார்க்கணும்னு தெரியும் ஒரு ஆவல் நமக்கு என்ன செய்ய முடியும்? அவங்க படைப்புகளை தொடுறது வகையெல்லாம் அவங்க கூட பேசுற ஒரு உணர்வு உருவாகுற மாதிரி இருந்தது. அதுதான் அந்த கவிதையில ஒரு முயற்சி பண்ணியிருக்கேன். புரியுதுங்க.
அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய அந்த பறவைகளை எல்லாம் பற்றி எழுதிய பிற கவிஞர்களுடைய கவிதைகளை வந்து நீங்க தொகுத்திருக்கீங்க. அது வந்து இறையிசை பிரவாகம் அப்படிங்கிற அந்த கவிதை நூல். அதுல வந்து 130 கவிஞர்கள் வந்து பாடிய பறவைகள் பற்றி பாடிய கவிதைகளை தொகுத்திருக்கீங்க. அதுக்கு ஏதாவது ஒரு தனி காரணம் இருக்கா? பறவைகள் மேல உங்களுக்கு இருந்த ஒரு ஈடுபாடா, இல்ல சிறந்த கவிதைகளாக அது தோன்றியதுனால நீங்க அதை தொகுத்திருக்கீங்க? முதல்ல இதுக்கு மூல காரணமா சொல்றது வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட பொருள். உதாரணத்துக்கு வந்து ஒரு முதல்ல பறவை பத்தி ஒரு 10 கவிதை படிச்சுட்டு இருக்கும்போது அதை பத்தி தேடுற ஒரு ஆர்வம் உருவானது. நண்பர் கோகிலன் அவரோட பேசிட்டு இருந்த ஒரு நாள் அவர் சொல்லும் போது இது மாதிரி பறவைகள் பத்தி எல்லாம் மொத்தமா தொகுத்து பார்த்தா ஒரு பெரிய அனுபவம் கிடைக்கும் தானே அப்படின்னு சொல்லி பேசியிருந்தோம் அவர் கூட. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, இது ஒட்டுமொத்தமா ஒவ்வொரு காலகட்டங்கள் எப்படி எப்படி எல்லாம் பார்த்திருக்காங்க, எப்படி எப்படிலாம் எழுதியிருக்காங்க. ஒரே பறவை தான் குயிலா இருக்கு, வெவ்வேறு பறவைகள் எப்படி எல்லாம் பாதிச்சிருக்கு, வெவ்வேறு அனுபவங்களா கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டு காலம் இருக்கு. இந்த தொகுப்புல பாரதியார் ஆரம்பிச்சு திறமையில் கவிதை இருக்கும், வெவ்வேறு வரிசையில அடிக்கிருக்கும். ஆனா வெவ்வேறு அனுபவம் தர்றது வந்து ரொம்ப நமக்கு ஒரு புதுசா இருந்தது எல்லாம். ஒரு பெரிய ஒரு அட்லஸ் வச்சு நம்ம டிராவல் பண்றது போல பறவைகளை பாக்குறது, அந்த தொகுப்பு தர அனுபவம் வந்து அந்த ஒவ்வொரு பறவைகளையும் நம்ம கவனிச்சு பாக்குற தன்மையை அதிகப்படுத்த கூட செய்யலாம் ஒரு இடத்துல. எனக்கு ரொம்ப ஆர்வம் அதிகமாயிட்டு பறவைகளையும் பார்க்க ஆரம்பிச்சேன், கவிதையும் படிச்சுக்கிட்டு இருந்தேன். ரெண்டுமே தேட ஆரம்பிச்சுட்டேன். ஒரு பக்கம் வெளியில வந்தா வானத்தை பார்த்தா பறவைகளையும், போனா பறவை கவிதை தேடுற மாதிரி ஆயிடுச்சு. அது தர அனுபவத்துக்காகவே சேகரிக்க ஆரம்பிச்சேன். அது இன்னும் முடிவடையல. இந்த சமயத்துல 130 பேரோட ஒரு புக்கா கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா, அது பண்ணோம். உங்க நூல்லயே சொல்லி இருந்தீங்க. ஆமா ஆமா. அதுல அந்த பறவைகளையும் கவிதைகளையும் ஒன்றாக பறக்கவிடும் வானத்தின் திருவிழா தான் இந்த இறையிசை பிரவாகம் அப்படின்னு எழுதியிருந்தீங்க. அந்த முன்னுரை ரொம்ப அழகா இருந்தது. அதே போல வந்து பறவைகளின் மகத்துவத்தை அறிவிக்க கவிதைகளை விட்டால் வேறு யார் இருக்கிறார்கள் என்று ஒரு கேள்வியும் கொடுத்திருந்தீங்க. இப்ப இந்த இறையிசை பிரவாகம் கவிதை தொகுப்பு நூலுக்கு பிறகு பறவைகள் பற்றிய பார்வை வந்து உங்களுக்கு மாறி இருக்கா? இல்ல எனக்கு படிக்கிறவங்களுக்கு இந்த பார்வை அதுக்கு மாறணும்னு நினைக்கிறீங்களா? அந்த நோக்கத்தோட தோக்கல. அது ஆனா ஒரு அனுபவம் வந்து கொடுக்கும். படித்து முடிக்கும் பொழுது அவங்க பறவைகளை பார்க்கிற பார்வை கண்டிப்பா மாறும். கவிதை மேலேயும் ஆர்வம் அதிகரிச்சிருக்கும். இது 2 விதமான ப்ராசஸ் நடக்கலாம். நான் இப்ப அந்த தொகுப்பு வெளியில வந்துட்டேன். ஆனா பறவைகளை பார்த்துட்டு தான் இருக்கு. தொகுப்புல உள்ள கவிதைகள் இப்போ வாசிக்கிறது இல்லை. அதுல இருந்து ஏன்னா ஒரு 2 வருட காலம் அதுக்காக முழுமையும் ஏங்கியாச்சு அது கூட. ஆமா, அந்த ஒரு பறவையோட நிழலை பத்தி சொல்லும்போது, பெருநகர தார்ச்சாலையில் சட்டென விழுந்து சல்லென நீந்தி நீண்டதோர் கட்டிடத்தில் மோதி சிறு விபத்துமின்றி மறைந்தது பறவையின் நிழல் அப்படின்னு ஒரு கவிதை இருந்தது. அதுல மோகனோட வந்து கவிதை. ஆமா, அது மாதிரி நிறைய கவிதைகள் இருந்தது. காக்கைகள் கூடி கூடி கரைந்து களை விரட்டுகின்றன, மரங்களுக்கும் மைனாக்களுக்கும் குருவிகளும் காணாதை கண்டது போல் கத்தி கச்சாலம் இடுகின்றன. அதெல்லாம் வந்து அதாவது சிறந்த கவிதைகளை தான் நீங்க வந்து தேடி தேடி தொகுத்திருக்கீங்க அப்படின்றது தெரிஞ்சது. அதே மாதிரி அந்த கிளி கவிதை ஞானக்கூத்தனுடையது, அதை வந்து படிச்சு காட்டணும் அப்படின்னு நான் நினைச்சேன் சார். அது ஒரு நிமிஷம். அந்த கிளியை வந்து வளர்க்கறதுக்காக கூட்டிட்டு போறாங்க இல்லையா? பேசும் கிளி மேல் எனக்கு ஆசை பிறந்தது, நான் ஒரு பேசும் கிளியை வாங்கி வந்தேன். பேசும் கிளியை என்னிடம் விற்றவன் கிளியை எப்படி வளர்க்கணும் என்பதை என்னிடம் விரிவாக சொன்னான். கூண்டில் கிளியை வளர்ப்பது பாவம் என்று கூறினார்கள் பக்கத்து போர்ஷன் பெரியவர்கள். நான் அதை பொருட்படுத்தாமல் நல்ல இடமாக பார்த்து பேசும் கிளியின் கூண்டை அமர்த்தினேன். கூண்டில் இருந்த கிளி பழங்களை விதைகளை நன்றாக தின்றது. ஆனால் ஒரு நாள் கூட பேசவே இல்லை. என்ன குறையோ என்ன கோபமோ பேச பிடிக்காமல் போயிற்று என்று சும்மா இருந்தேன் சில நாட்கள். என்னிடம் இல்லை என்றாலும் வேறு யாரிடமாவது பேச வேண்டும் அல்லவா அந்த கிளி. குட் மார்னிங் சொன்னேன். சுவையாய் இருந்தனவா பழங்கள் என்றேன். எதற்கும் பேசவில்லை அந்த கிளி. வீட்டுக்கு வந்தவர்கள் கிளியிடம் பேச்சு கொடுத்தார்கள். பதிலுக்கு பேசவே இல்லை அந்த கிளி. பேசாத கிளியை வளர்ப்பானேன் என்றார்கள் வீட்டில். நானும் கிளியை விற்கலாம் என்று தீர்மானித்தேன். விலைக்கு வாங்க வந்தவர் கேட்டார் பேசுமா என்று. பேசுமே என்றேன். வீட்டுக்கு கொண்டு போய் பழங்கள் தந்து பழக்குங்கள், 2 நாளில் நன்றாய் பேசும் என்றேன். பொய் சொன்ன நெஞ்சில் பூதங்கள் 5ம் புன்னகை செய்தன. விலைக்கு பெற்றவர் கிளியுடன் கூண்டை பெற்று கொண்டு புறப்படும் போது திடுக்கிட்டு போனேன். குட் பை என்றது அந்த கிளி. இது வந்து ரொம்ப அருமையான கவிதையா இருந்ததுங்க. அதுல எல்லா கவிதைகளையும் படிக்கும்போது ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு கதை மாதிரியே இதை பறவை சொல்லலாம். டைரக்டா இயற்கை சார்ந்த சில கவிதைகள் இருக்கும், சிலது வாழ்க்கையோட சம்மந்தப்பட்டதா இருக்கும் கிளிகள். ஆமா இவனோட கவிதையும் கிளியும் இருக்கும், அது வேற மாதிரி ஒரு அனுபவம் தரும்.
ஆமா, அந்த சமயவேல் கவிதை அவங்களதெல்லாம் கூட அந்த தொகுப்பு நல்லா இருந்தது ஐயா. அடுத்தது வந்து இந்த உங்களுடைய அந்த கட்டுரை நூல் மாய சன்னதம், அந்த நூலினுடைய தலைப்பு பற்றி எங்களுக்கு சொல்லுங்க ஐயா. தமிழ்ல வந்து சன்னதம், இப்போ சாமியாடுதல் இல்ல அருள் வந்து சொல்றது அப்படிங்கிறது இருக்கும். இப்போ கவிதையை வந்து உள்ற போய் நமக்கு ஒரு சாமியாட்டம் நிகழுது, ஆனா அதை வெளியில காமிச்சு உள்ற நடக்கிற அதிர்வு, ஒரு பாதிப்பை சொல்ல முடியுது. அந்த பாதிப்பை சொல்லும்போது இந்த தொகுப்பு உள்ள கட்டுரைகள் வந்து வாழ்க்கை சம்பவங்களோட சேர்த்து கனெக்ட் ஆகிருக்கும். அது தர அனுபவங்களே நமக்கு என்ன கிடைக்குது அப்படி வேற ஒண்ணா மாறி இருக்கும். அப்போ சொல்லும்போது அந்த மாய சன்னதம்னு சொல்லி பார்த்தா எப்படி இருக்கும்னு ஒரு முயற்சி பண்ணும். அதுலதான் அந்த வார்த்தை உருவானது. கவிதை, ஒவ்வொரு ம். கவிதை நம்ம உடம்புக்குள்ள ஒரு மாய சன்னதத்தை உருவாக்குது. அது படிச்சு முடிக்கும் போது ஆமா. அது உள்ள உருவாக்குற அதிர்வுகள் அப்படின்னு சொல்றோம். அதை ஆமா. நம்ம வெளிப்படையே காமிக்கலாம் கூட அது நிறைய விளைவுகள் உண்டு பண்ணுது. நம்மளுக்குள்ளேயே ஒரு சின்ன ஒரு சாமியாட்டம் மாதிரி ஒரு சன்னதம் வர்றதுதான் மாய சன்னதம். அதான் அதுல உள்ள பிறருடைய எல்லா கவிதைகள். கவிஞர்களோட கவிதைகளும் நம்ம ஆ, பாதிப்பு கொடுத்ததுனால அந்த தலைப்பு. ம். அதான் மத்தவங்களுடைய கவிதைகளோ இல்ல வாசித்த கவிதைகளோ உருவாக்கிய தாக்கத்தை தான் வாழ்க்கை அனுபவங்களோட நீங்க சொல்லி பார்க்க முயன்றதோட விளைவு தான் அப்படின்றத வந்து நீங்க தொடக்கத்துல தெரிவிச்சிருந்தீங்க. அதே போல அந்த முகுந்தராஜன் கவிதையில வந்து உங்களை அதிகம் பாதித்திருக்க மாதிரி எனக்கு அதை படிக்கும்போது தெரிஞ்சது. ஏன்னா வந்து வாழ்க்கை எப்படி போகிறது என்று கேட்டால் முகுந்தராஜன் கவிதை போல போகிறது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அந்த அந்த பதிலுக்கு வந்து ஏதாவது ஒரு காரணம் இருக்கா? ஏன்னா நிறைய கவிஞர்களோட ஒவ்வொரு கவிதை, கவிதைகள் அந்த நூல்ல தொகுத்திருக்கீங்க. ஆமா, எனக்கு அவர் ஒரு பிடித்தமான கவிஞர்கள் ஒருவர். குழந்தைகளோட உலகத்தை வந்து ரொம்ப ஒரு அற்புதமா ரொம்ப அழகா படம் பிடிச்சு காட்டுவாரு. எளிமையா இருக்கும் அவரோட கவிதைகள்லாம், பெரிய போராட்டமே இருக்காது. ஆனா அதுல ஒரு புதுசா ஒரு நிகழ்ச்சி, ஒரு விஷயம் உருவாயிருக்கும். இந்த ம். வாழ்க்கை எப்படி இருக்கு, மூன்றாவது கவிதை போல இருக்குன்னா, பெரிய சாதிக்கிறது, இல்ல பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட், இல்லைன்னா ஒரு பெரிய கவனம் உருவாக்குறது, ஒரு விருது, அது மாதிரி ஒரு வாழ்க்கையில் அங்கீகாரத்தை நோக்கி போயிடுறது. எதுவும் இல்லாம ஒரு சின்ன குழந்தைகிட்ட ஒரு சின்ன சந்தோஷத்தை பார்த்து நம்ம மனசு மகிழ்ச்சி அடைகிறது தான் உண்மையான சந்தோஷம்னு சொல்ற மாதிரி ஒரு கவிதை ஒண்ணு இருக்கு. சரவணா பவன் ஹோட்டல்ல வந்து தோசை சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு குழந்தை அந்த கவிதையில அதை அவன் போன்ல ம். பேசும்பொழுது சொல்லுவான், நண்பன் சொல்லுவான். அப்படிதான் அந்த கவிதை இருக்கு. அதுக்கு நான் எழுதின ஒரு கதை பின்னணி கூட, ஆஸ்திரேலியால இருந்து வீடியோ கால் பண்ற ஒரு நண்பன் பேசிக்கிட்டு இருப்பான். அவன் அப்ப வந்து அவனோட பையன், அவனோட குட்டி குழந்தை வந்து, இவன் படிச்சியா என்ன பண்ண அது செய்யணும் பேசிட்டே இருப்பான். ஆனா அந்த குட்டி குழந்தை, அப்பா இன்னைக்கு ஆட்டுக்குட்டியோட ஹார்ட் பீட் கேட்டான்ப்பா, காதல் வச்சு கேட்டான்ப்பா, சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லும்போது அவன் ஒரு ஷாக் ஆகிடும். இதுதான் லைஃப். இதுதான் அவர் முகுந்தனராஜன் கவனிக்கிறாரு, குழந்தைங்கிற உலகத்தை பார்க்கிறாரு. நம்ம நினைக்கிற மாதிரி வேற எங்கேயும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் அந்த கவிதையோட ஒரு சின்ன முடிவா, வாழ்க்கை வந்து முகுந்தராஜன் கவிதையை போல இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ம். இப்ப இந்த கவிதைகள் எழுதினவங்களை பத்தி நீங்க கட்டுரைகள் எழுதியிருக்கீங்க. இதை அந்த கவிதைகளுடைய திறனாய்வுன்னு பார்க்கலாமா? நம்ம திறனாய்வா எடுத்துக்கலாமா? நான் அதுலயே முன்னுரையிலே குறிப்பிட்டிருப்பேன், திறனாய்வோ விமர்சனமோ மதிப்பீடோ அல்ல. இந்த கவிதைகள் வந்து ம். நம்மளோட உணர்வு தளத்துல உருவாக்கின பாதிப்புன்னு சொல்லியிருக்கேன் தெளிவாக. ஏன்னா இப்போ திறனாய்வு நம்ம லைஃபோட ஒரு கவிதை வந்து கனெக்ட் ஆகுது. நம்ம ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது, திடீர்னு ஒரு கவிதை வந்து கனெக்ட் ஆகுது. நம்ம திடீர்னு அந்த கவிதை வரி ஆகும், திரும்ப அந்த கவிதைக்குள்ளேயே உழல ஆரம்பிக்கிறோம். திரும்ப அதை முடிச்சு வரும்போது லைஃபும் கவிதையும் சேர்ந்து வேற ஒண்ணா மாறுது. இது ஆமா. தர அனுபவத்தை தான் எழுதி பார்த்தேன். இதுல வந்து திறனாய்வா விமர்சனமாங்கிறது இல்லாம ஒரு ரசனையை சார்ந்த ஒரு மதிப்பீடா சொல்லிக்கலாம். அதே சமயம் வாழ்க்கையோட எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு கவிதையை முன்வைக்கிறதாவும் வச்சுக்கலாம். அந்த கவிதை கவிஞனுக்குள்ள நுழையிறதுக்கு ஒரு சின்ன ஒரு என்ட்ரி பாஸ் மாதிரி இந்த கவிதைகளை நான் பார்க்கிறேன். இந்த தொகுப்பை வாசிக்கிறவங்க இசை கவிதைகளையோ, வெயில் கவிதைகளையோ, இளங்கிருஷ்ண கவிதைகளையோ, ம். வேல்கண்ணன் கவிதைகளையோ தேடி போவாங்க. அதை நான் விரும்புறேன். ம். அதுல அந்த கவிஞர் இசை கவிதையில கூட யாவருக்குமாம் அன்பின் ஒளி நறுங்கிற்று அப்படின்ற தலைப்புல வந்து எல்லோரும் சிரிக்கும் போது சிரிப்பொலியினுடைய நறுமணம் வந்து பரவுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல வந்து கடவுளை கண்டேன் எதையும் கேட்கவே தோன்றவில்லை அவரும் புன்னகைத்து போய்விட்டார் ஆயினும் மனதிலே ஒரு நிம்மதி. இந்த கவிதையை வந்து நீங்க சொல்லும் கீழே முடிக்கும் போது தொற்றிக்கொண்டு பரவும் கொள்ளை நோய் அப்படின்னு சொல்றீங்க. அதுக்கு என்ன காரணம்? அதன் மூலமா நீங்க எதை வெளிப்படுத்த ஆத்மானம் விரும்புறீங்க? கவிதை, ஆத்மானம் கவிதை வந்து அந்த இசை கவிதைக்கு ஒரு சின்ன ஒரு குறிப்பிடுதலுக்காக சொல்றதுதான். இந்த இசையோட கவிதை தான் கொள்ளை நோய்னு சொல்றோம். வைரஸ் பரவுது, ஒரு சிரிக்கிறோம், அந்த எல்லாருக்கும் மாதிரி. சிரிப்பு பரவுது உடனே. அந்த கவிதையில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நல்ல விஷயங்கள் கம்மியாயிட்டே வரும். போலீஸ்காரன் முதல்ல வந்து ஒரு கிழவிகிட்ட கேட்பாரு, ஒரு ஆரஞ்சு சொல்ல இது பண்ணுவாங்க. அவங்க பண்ணுவோம். எல்லாருக்குமே மாறிட்டே போய் ஒரு சின்ன நாய்க்குட்டி அந்த கொலையை விழுங்கிட்டு போகும்.
எல்லாருக்குமே ஒரு பெரிய படிச்சு முடிக்கும்போது வேற ஒரு ஓகே உருவாயிருக்கும். நம்ம இங்கதான் இருக்கோமா, பூமியில இருக்கோமான்னு நம்மளோட வாழ்க்கையை வேற ஒண்ணா மாத்திருக்கும். அப்ப அந்த கவிதையை முடிச்சுட்டு அதே போல அந்த அனுபவம் வந்து வரும் பொழுது நான் எழுதியிருந்திருப்பேன். ஃப்ரைட் ரைஸ் ஒரு கடையில குளுக்கும் பொழுது அந்த ரைஸோட ஒவ்வொரு மேல போயிட்டு வருது இல்லையா, அந்த ரைஸ்ல ஒன்னொன்னு சிரிக்குது அந்த அரிசி பருக்கைகள்லாம் சொல்லியிருந்திருப்பேன். அது அந்த கவிதை உருவாக்குனதுக்காக சொன்னது. அது இப்படி எல்லா விஷயமே சந்தோஷமா திடீர்னு நம்மள அறியாமலே அதுதான் ம். பற்றி கொண்டு பரவும் அது தொலைநோக்கு. பரவுறதுனால. அந்த அன்பு சொல்லலாம், சிரிப்பு சொல்லலாம். ம். அதே மாதிரி வெயில் கவிஞர் வெயில் கவிதைகள்ல கூட அந்த பெற்ற குழந்தைய வந்து ரயில்ல கிடத்தி விட்டு போற அந்த தாயினுடைய நிலைய வந்து அதை வந்து இளையராஜா இசையோடைய அது ரெண்டுத்துக்குமே ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்த மாதிரி இருந்ததுங்க. இந்த கவிதை ஆமா, வந்து அந்த உங்களுக்கு எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தினது? அந்த ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு இதுதான். இப்போ இளையர ஒரு படத்துல வர ஒரு மியூசிக், அதுல சாரங்கி ஒலி இருக்கும், ஒரு ஃப்ளூட் இருக்கும், புல்லாங்குழல் இருக்கும், ஒரு குழந்தை வந்து ட்ரெயின்ல போயிட்டே இருக்கும். தளபதி படத்துல வர ரஜினி ஒரு தளபதி வர ஒரு சீன் தான் அது. அதை வந்து கவிதையை எழுதியிருப்பாரு வெயில். ரொம்ப இன்னொரு காட்சியிலையும் வந்து அந்த பையனும் அந்த அம்மாவும் கோயில்ல இருப்பாங்க. அப்ப திரும்பி பார்ப்பாங்க, ஒரு ட்ரெயின் போயிட்டே இருக்கும் தடக் தடக்குன்னு. அப்ப அந்த ம். மியூசிக் திரும்ப இளையராஜா மியூசிக் ஒரு சின்ன தயவு ஃப்ளூட் மியூசிக் நல்லா கவனிச்சு ரொம்ப கவித்துவமா எடுத்திருப்பாரு மணிரத்னம். இதை வெயில் ரொம்ப ரொம்ப ஆழமா எழுதியிருப்பாரு. ஏன்னா அவர் அந்த கவிதை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணது என்ன அப்படின்னு சொல்லி எழுதியிருந்திருப்பாரு. இதெல்லாம் ம். செஞ்சுட்டாங்க. இதை நான் எப்படி இந்த கவிதையோட பாதிப்பு சொல்ல எனக்கு ஒரு பெரிய சவாலா இருந்தது. அதனால அந்த ட்ரெயின்ல குழந்தை வைக்கும் போது அது எப்படி நடக்குது, என்ன நடக்குது, அங்க இளையராஜாவோட ரோல் என்ன அப்படின்னு சொல்ல வேண்டியது இருந்துச்சு எனக்கு. இளையராஜா ம். மியூசிக் வந்து அந்த சீனை எப்படி மாத்துது, அந்த குழந்தையவே காப்பாத்துற மாதிரி இந்த மியூசிக் இருக்கு. அந்த சாரங்கிய வந்து சவுண்ட் வந்துகிட்டே இருக்கும். இந்த அருளை பொழியிறாரு இளையராஜான்னு சொல்லி அப்போ வந்து வெயிலோட கவிதை இன்னும் அதிகமான ஒரு பாதிப்பு அங்க உருவாக்குது. அந்த வலிக்கிறது ராஜா வெட்டி விடுங்கன்னு சொல்லுவாரு. அந்த ஆமா. மியூசிக் சொல்ல ரொம்ப தொந்தரவுன்னு சொல்லியிருப்பாரு. இளையராஜா மியூசிக் ஒரு பக்கம், வெயிலோட கவிதை ஒரு பக்கம், நம்ம லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஒண்ணு பார்க்கிற பார்வையை வச்சு அந்த இது எழுதியிருப்போம். அந்த கவிதை இன்னும் ஒரு இசையையும் கவிதையும் சேர்த்த மாதிரி இருக்கும். அந்த 3 அனுபவத்தையும் சேர்த்து லைஃப் எக்ஸ்பீரியன்ஸோட கனெக்ட் பண்ணியிருப்போம். ஆமாங்க. அதான் அந்த பாடல் வந்து அந்த குழந்தைய தாலாட்டி சென்றதுங்கிற மாதிரி தான் அதுல அந்த கவிதையில எழுதியிருந்தாங்க. அதே போல அந்த நல்லதங்காளுடைய கவிதைகள்ல கூட 8 வயதில் முதல் முறையாக கிணற்றை பார்த்தான். அவர்கள் மாறி வந்த ஊரின் வீதிகள்ல எல்லாம் வந்து அங்கங்கே கிணறுகளை அவன் பார்க்குறான். கிணறுகள் வந்து அவனுக்கு அறிமுகமான நாள்ல இருந்து அவன் எட்டி பார்க்காத கிணறுகளே கிடையாது. ஆனா ஒரு நாள் வந்து அந்த நல்லதங்காள் கதையினுடைய அந்த சுவரொட்டிய வந்து பார்த்துட்டு, அதை பற்றி அம்மா வந்து கதை சொன்ன பிறகு, அவன் வேறு எந்த கிணற்றையும் அன்றிலிருந்து எட்டி பார்ப்பதே இல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த கவிதை முடிச்சிருந்தாங்க. இது இந்த கவிதை வந்து உங்களுக்கு என்ன விஷயத்த சொல்லிச்சு? அது மூலமா நீங்க சமூகத்துக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? சமூகத்துக்கு சொல்றது அப்படிங்கல நமக்கு என்ன பாதிப்பு நீங்க வெளிப்படுத்துறோம் பொதுவா. அந்த கவிதை வந்து ம். நல்லதங்களோட கவிதை வந்து நல்லதங்களோட கதை எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பாங்க. 7 பிள்ளைகளை கொண்டுட்டு அவங்க தற்கொலை பண்றாங்க. அந்த சம்பவம் ரொம்ப சங்கர் ராமசுப்ரமணியன் வந்து கவிதை எழுதுறாரு நல்லதங்க. ஆ. நார்மலா கிணறு இருக்கு நல்லதங்கான்னு ஒரு கேரக்டர் வரும்போது என்டையரா அந்த கவிதை வேற ஒண்ணா மாறிடுது. பெரிய ஒரு மாதிரியா நமக்கு ஒரு பயத்தையும், ஒரு மாதிரியா இருளா, ஒரு மர்மமான சூழலை உருவாக்கிறது. இதே கிணறுகள் வந்து நம்ம ஊர்ல யாராவது இறந்த கிணறு நம்ம ஊர்ல இருந்திருக்கலாம். அந்த சம்பவங்கள் நம்ம அந்த கிணறு பக்கத்துல போகக்கூடாது அங்க இது இருக்குன்னா சொல்லுவோம். எனக்கு லைஃப்ல நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நான் பார்த்த விஷயம், கேட்ட விஷயத்த வந்து நான் அதுல இது பண்ணிருக்கேன். ஒரு கண்ணுக்குட்டி விழுந்திருக்கும். அந்த மாடை தாண்டி அதை காப்பாத்த போற ஒருத்தருக்கு வந்து காப்பாத்திருவாரு. கண்ணுக்குட்டி மேல வந்து அவருக்கு ஒரு மாரடைப்பு வந்து அவர் இறந்துட்டாரு. அப்போ அந்த விஷயத்தோட அந்த நிலத்தங்களோட கவிதை எனக்கு கனெக்ட் ஆனது. அதை நான் சொல்லி பார்த்தேன். நிலத்தங்கால் விழுந்தப்போ அந்த கிணறு என்ன பாடுபட்டிருக்குன்னு நல்லா படிக்கவும் இல்லை அந்த கவிதை. அதோட பாதிப்பே அந்த கவிதை சொல்லியிருப்பேன். அந்த கிணறு அப்ப அழுதுருக்கு, ம். நிலத்தங்க குழந்தைங்க அது அது நம்ம புராணமா இருக்கலாம், இல்ல வரலாறு இருக்கலாம் தெரியல. ஆனாலும் அதோட பாதிப்பு நமக்கு தர அழுத்தம் நமக்கு தூங்க விடாம செய்கிற வருது. அது சங்கராம சுப்பிரமணியன் கவிதையை சொல்றாரு. நான் என்னோட லைஃப் வைக்கிறேன் அதுல. ம். அதுதான் அவரு அந்த அத அம்மா இப்போ சொன்ன கவிதையை கதைய கேட்ட படிச்சுட்டு கிணறு கிட்ட போற எல்லாருக்கும் ஒரு சின்ன பயம் உருவாகும். ஆமா. இதுலயே வந்து அவங்க அப்படிதான் முடிச்சிருக்காங்க. ஏன்னா, அம்மா சொன்ன கதைய கேட்ட பிறகு கிணறுகளின் பக்கம் அவனை யாரும் பார்க்கவே இல்லை அப்படின்னு எழுதியிருந்துச்சு. அதே மாதிரி அந்த உடல் விடுமுறை வேண்டும்னு சொல்றது, இந்த கவிதைகள் மூலமா நீங்க ஏதாவது செய்திகள வந்து முன்வைக்கிறீங்களா? அ பொதுவாவே இலக்கியம்ல இல்ல கவிதையில ஒரு கலைகள்ல வந்து நம்ம யாருக்கும் இது சொல்ற மெசேஜ்
சொல்றோம் அப்படிங்கிறத தாண்டி ஒரு விஷயத்தை நம்ம வெளிப்படுத்துறோம். ஒரு காலகட்டத்துல ஒரு விஷயமா நம்ம முன்வைக்கிறோம். நம்மளோட அனுபவத்தை முன்வைக்கிறோம். அதை வாசிக்கிறாங்க. இதை திட்டமிட்டு இதான் படிக்கணும், இதை தெரிஞ்சுக்கணும். பறவைகள் கவிதைகள் போல கூட நம்ம திட்டமிட்டு செய்யறது இல்லை. இது ஒரு வெளிப்பாடு. இதை படிக்கிறவங்களுக்கு என்ன விதமான மாற்றம் உருவாகும் நம்ம கணிக்க முடியாது. கணித்து செயல்படுறதும் இலக்கியத்துல முடியாது. அவங்களுக்கு என்ன விதமாக அவங்கதான் வாசகர்கள் சொல்லுவாங்க. நம்ம நம்ம இயக்கம் முக்கியமா இருக்கு. அந்த அந்த அனுபவத்தை நேர்மையா முன்வைக்கிறது முக்கியமா இருக்கு. அதை மட்டும் தான் நான் நோக்கமா வச்சுக்கிறேன். என்ன சொல்லணும் அப்படிங்கிற நோக்கமா வச்சுக்கிறேன். அதான் இந்த கவிதைகளை பத்தி உங்களுடைய அனுபவங்கள், உங்களோட கருத்துக்களை நீங்க சொல்லும் போதே சொல்றீங்க. அதாவது எப்படின்னா, தனித்திருக்கும் போது அமைதியாக இருக்கும் சொற்கள் கவிதையில் இணைந்ததும் கூட்டியக்கமாக மந்திர உச்சாடனம் போல மாறுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதாவது எறும்புகள் காட்டுக்குள் நுழைந்ததும் சன்னதம் கொண்டு யானையாக மாறுவது போல பேரனுபவம் தோன்றச் செய்கிறது இந்த கவிதை அப்படின்னு. இதை கவிதைக்கான ரொம்ப அழகான வரையறையா பார்த்தீங்க. அதே மாதிரி இப்ப இந்த கவிதைகளை எல்லாம் நம்ம படிச்ச பிறகு எனக்கு கேட்கணும்னு தோணுன ஒரு கேள்வி இப்ப உணர்வெழுச்சி தான் கவிதையினுடைய ஆதாரம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பல கவிஞர்களை கேட்டோம்னா அப்படிதான் சொல்றாங்க. இது உணர்வெழுச்சி தான் கவிதையினுடைய ஆதாரம்ங்கிறதுல உங்களுடைய கருத்து என்னவா இருக்கு? ரெண்டு விதமா சொல்லலாம். ஒரு சில நேரங்கள் நம்மள பயங்கர கொந்தளிப்புக்கு ஆளாக்குற சம்பவம் நடக்கும் நம்ம சுத்தி. சில நேரம் ஒரே அமைதியா சில்லிட்டு போற நிச்சலனமான சூழ்நிலை உருவாக்கும். கொந்தளிப்பான சூழ்நிலையும் கவிதைகள் உருவாகும். ரொம்ப அமைதியான சூழ்நிலையும் ரொம்ப ஒரு வாழ்க்கை சார்ந்த தேடல் சார்ந்த கவிதைகள் உருவாகலாம். நம்ம உணர்வு எழுச்சி சைலண்டா நமக்கு நிகழலாம். ஒரு பாதிப்பு வந்தோம்னா நமக்குள்ள ஒரு சின்ன ஒரு சமன் பிழை, அது ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் உருவாகுது. அதை நம்ம கேரி பண்ணிக்கிட்டே இருக்கோம். அது திடீர்னு ஒரு வெளிப்பாடம் மாறுற வரைக்கும் நம்ம அந்த உணர்வு எழுச்சி அப்படியே இருக்குமான்னு தெரியும். திடீர்னு ஒரு பொங்கி உதாரணத்தை சொன்னா உலை கொதிக்குது, கொதிச்சு பொங்கி உடனே சோறு வடிக்கிற ஒரு மெத்தட் இருக்கும். சில நேரம் என்ன பண்றோம், ஒரு விசில் வருது, குக்கர் மெத்தட் வைக்கிறோம். அதுக்குள்ளேயே நிகழ்ந்துட்டே இருக்கு. விசில் சவுண்ட் மட்டும்தான் வருது. அங்க பொங்குறதெல்லாம் கிடையாது, குக்கர் வெடிச்சும். அதனால உணர்வு எழுச்சி சைலண்டா கூட நம்ம மனசுல இருக்கலாம். உணர்வுகள் தான் ஆதாரம் சொல்லணும். கவிதை அறிவத்துல உணர்வுகள்ல தான் மையம் கொள்ளுது. அது வெளிப்படுத்துற முறை வெவ்வேறு காலகட்டம் 2 நாள் கழிச்சு ஒரு கவிதை எழுதலாம். அதனால எழுச்சி அப்படிங்கிற வார்த்தை உணர்வுகள்ல அது கட்டமைக்கப்படுதுன்னு சொல்லலாம். நன்றிங்க. அதே போல இப்ப இந்த சமூக ஊடகங்கள்ல எல்லாம் நிறைய கவிதைகள் உலா வருது இல்லைங்களா? இப்ப இந்த சமூக ஊடகங்கள் கவிதை உலகத்திற்கு எப்படி உதவி செய்யுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது நீங்க அதை உதவியா நினைக்கிறீங்களா, இல்ல அதை உபத்திரவமா நினைக்கிறீங்களா? நிறைய கவிதைகள் இப்ப நம்ம பாக்குறோம்ல சமூக ஊடகங்கள்ல. இப்ப வாட்ஸ்அப்ல தட்டினா ஒரு 10 கவிதை வந்துருது. அந்த மாதிரி எதை பார்த்தாலுமே கவிதை அவங்கவுங்க தோன்றதை எழுதுறாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா உதவி செய்து அதே நேரத்துல நமக்கு உடனடியா கவனம் கோருதல் ஆர்வத்தை அதிகப்படுத்துது சமூக ஊடகங்கள். அதனால அது பின்னாடி ஓடுற ஒரு சூழ்நிலை கலைஞருக்கு உருவாயிருது. அதை மட்டும் கொஞ்சம் பின்னாடி ஓடாம படைப்பு உருவாகி ஒரு வெளிப்படுத்துற ஊடகமா பயன்படுத்த ஆரம்பிச்சாங்கன்னா அதுல உள்ள ஒரு ஈடுபாடு பற்றுக்குறை. இல்லாட்டி நம்ம லைக்ஸ் வருது, எவ்வளவு கமெண்ட்ஸ் வருது, யாரும் எதுவுமே சொல்லணும், இன்னும் கோபம் உருவாக்கி இதழ்கள்ல பிரசுரமாகிற கவிதைகள் வேற. நம்ம கவிதையோட ப்ராசஸ்ல சமூக ஊடகம் வெளிப்படுத்துற ஊடகம் மீடியாவா பயன்படுத்திக்கணும். அதோட எதிர்வினைகளுக்கு நம்ம கவனம் செலுத்த வேண்டியதில்லை. அதோட அங்கீகாரத்துக்கோ இல்லை யாருமே கவனிக்கல அப்படிங்கிற ஒரு கவலைகளுக்கு இடம் தர வேண்டியதுன்னு நினைக்கிறேன். அளவுக்கு மேல அது கவனம் கோர்றதா மாறும் பொழுது அவங்களுக்கு தொந்தரவா மாறலாம் கலைஞர். மற்ற வகையில ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. பயனுள்ளதா தான் இருக்குங்கிறீங்க. சரிங்க. இப்ப இப்ப சாதாரணமா இப்ப நீங்க இப்ப தலைமைச் செயலகத்துல பணியில இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப உங்களுடைய கவிதைக்கான நேரத்தை நீங்க எப்படி ஒதுக்கிக்கிறீங்க? எப்படி நேரம் கிடைக்கும் போதே எழுதுறீங்களா, இல்ல உங்களுக்கு தோணும் போதெல்லாம் அப்படி எழுதி வச்சுக்கிறீங்களா? எப்படி உங்களுக்கு கவிதை படைப்புக்கு உங்களுடைய நேரத்தை நீங்க எப்படி பிரிச்சுக்கிறீங்க? எனக்கு 3 வகையில சொன்னா என்னோட கோயில் ஒரு தடவை சொன்னாரு, ட்ரையாங்கிள் லைஃப். அலுவலகம், வீடு, இலக்கியம் சொல்லுவாரு. என்னோட இலக்கியம் கூட ரயிலே தான் இருக்கும். யாரும் சொன்னா நம்பான்னு தெரியல. ரயிலுக்குள்ள ஏறினா தான் நான் பெரும்பான்மையான கவிதையெல்லாம் ரயில்ல தான் எழுதியிருக்கேன். ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் டிராவல்ல தான் மேக்ஸிமம் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் ஒரு நாள் டிராவல் அப் அண்ட் டவுன் போயிட்டு வரும். இதுக்கு முன்னாடி லாங்ல இருந்து ஒரு 6 மணி நேரம் டிராவல் டைம் வரும். அப்பதான் படிக்கிறது எழுதுறது அதுக்குள்ள ஒரு குழந்தைங்கிற ஒரு சொல் உருவாகும். அந்த அலுவலகம் போயிட்டா இந்த உலகத்துல இருந்து வெளியேற மாதிரி முழுக்க அலுவலகம் சார்ந்த பணிகள்ல முடியும். வீடு வந்தா வீடு சார்ந்த. ட்ரெயின் முழுக்க முழுக்க எனக்கு ஒரு பெரிய ஒரு பரப்பா இருந்துச்சு, எழுதுறதுக்கு வாசிக்கிறதுக்கு. பெரும்பான்மையான ட்ரெயின் டைம்னு சொல்லலாம். ட்ரெயின்ல தான் என்னோட நேரத்தை முழுக்கையா நான் எழுதவும் படிக்கவும் செலவு பண்றேன். ட்ரெயின் ஒரு மேஜிக் பாக்ஸ் போல இருக்கு எனக்கு.
நிறைய வீட்டுல யோசிக்கிற கவிதை ட்ரெயின்ல போய் உட்கார்ந்த பிறகு எழுத ஆரம்பிச்சிருக்கேன். ட்ரெயினை நான் அப்படி பாக்குறேன். சில கவிஞர்கள் வந்து தனிமையா மொட்டை மாடியில போனா கவிதை வரும். தோட்டத்துல உட்கார்ந்தா வரும். அந்த மாதிரிலாம் பேட்டியில சொல்றத கேட்டிருக்கேன். அதனால உங்களுக்கு ட்ரெயின்ல போனா கவிதை உங்களுக்கு வருது. வந்து ட்ரெயின்ல. சரிங்கய்யா, நன்றிங்க. அதே போல வந்து இப்ப நீங்க கவிதை முழுக்க வந்து கவிதை புத்தகங்கள் தான் நான் வந்து பார்த்தேன், படிச்சேன். இப்ப நீங்க அதே மாதிரி ஏதாவது அடுத்த சிறுகதையோ, இல்ல நாவலோ, பிற வடிவங்கள்ல இயங்குற ஆர்வம் ஏதாவது இருக்கா? இல்ல அந்த மாதிரி ஏதாவது எழுதிட்டு இருக்கீங்களா? அச்சுல இருக்கா? இப்போதைக்கு இல்லை. இப்போ கவிதை சார்ந்த கட்டுரைகள்லாம் முழு கவனம் இருக்கு. எதிர்காலத்துல வந்து நாவல் எழுதுற ஒரு விருப்பம் இருக்கு. காலகட்டம் உருவாகும் போது அது முயற்சிகள் செய்யலான் இருக்கு. சரிங்கய்யா. வாழ்த்துக்கள்ங்கய்யா. உங்களுடைய இந்த பயணம் வந்து நல்ல வெற்றிகரமா தொடரணும்னு சொல்லி வாழ்த்து. நன்றிங்கய்யா. மிக்க மகிழ்ச்சியும் நன்றியும் மேம். ரொம்ப யதார்த்தமா படைப்பாளரோட எல்லா கவிதைகளும் ரொம்ப நிதானமா எங்க காதுகளுக்கும் விருந்தளித்தது மாதிரி இருந்தது. நன்றிங்க. கவியரசு சாரும் நீங்க கேட்டதை ரொம்ப கவனமா உள்வாங்கி அவரோட பயணத்தை எங்களோட பகிர்ந்துகிட்டதுல ரொம்ப மகிழ்ச்சி சார். குழுமத்துல வேற யாராவது கேள்விகள் கேட்கறதா இருந்தா கேட்கலாம். நேருண்ணா. கல்யாணி மேம் மைக் ஆன் பண்ணு. யாருங்கண்ணா? கல்யாணி மேம் மைக் ஆன் பண்ணல. ஒரு நிமிஷம். மேடம் கேட்கல. கேக்குதுங்களா? மேம் அன்மியூட் பண்ணிட்டு கேக்குது. பேசலாம். வணக்கம், அன்பான இனிய மாலை வணக்கம். ரொம்ப சிறப்பானது ஒரு நிகழ்ச்சி. ஞாயிற்றுக்கிழமை எந்த நிகழ்ச்சிக்கும் போறது இல்லை நானு, முத்துமாலைங்கிறதுனால இன்னைக்கு வந்தேன். ஆனா அது வந்து ஒரு கவிஞர் அவருடைய எழுத்தாளரையே வந்து இன்டர்வியூ பண்ணது அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க கேட்ட கேள்விகளும் சரி, எழுத்தாளருடைய பதில்களும் வந்து அந்த நூலை வந்து கண்டிப்பா வாங்கணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கு. ஒவ்வொரு இடம் நிறைய நான் எழுதி வச்சிருக்கேன். நீங்க அந்த கிளிகள் பத்தி அவங்க வாசிச்சதும் சரி, அந்த கட்டுரை நீங்க வந்து தொகுத்திருக்கீங்க பறவைகளை பத்தி, அதுவும் வந்து அதுக்கான காரணங்கள் நீங்க கொடுக்கும் போது ரொம்ப நல்லா இருந்தது கேக்குறப்போ. ஆஹ் அது இன்னொன்னு, தூண்டுகோல் யாரு உங்களை வந்து தூண்டுகோல் பண்ணாங்க? கண்ணதாசன், வைரமுத்து எல்லாரையும் சொன்னீங்க. அந்த இடத்துலயும் வந்து நீங்க வந்து ஒவ்வொரு தடவையும் திருத்தம் செய்வீங்கிறதையும் சொன்னீங்க. அது இல்லாம ஒன்ஸ் நீங்க வந்து எழுதி முடிச்சிட்டீங்க அப்படின்னா அது வெளிவர துடிக்கும் அப்படிங்கிறமான கவிதைகளா இருக்கும். அதுக்கப்புறம் அது வந்து உங்களுடையது இல்ல, அது வெளியில வந்துரும் அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகா சொன்னீங்க அந்த இடத்துல. இன்னொன்னு, அந்த மாய மாய சன்னதம், அந்த வார்த்தையே வந்து ரொம்ப புதுசா இருந்தது. அதுக்கு நீங்க சொன்ன அந்த விளக்கம் ரொம்ப அருமையா இருந்தது. மாய சன்னதம்க்கு நீங்க கொடுத்த விளக்கம். முத்துமாலை அதை கரெக்டா கொண்டு வந்து கேட்டது வேற எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதை கேட்டது நீங்க, அது அழகா நீங்க அந்த விளக்கம் கொடுத்தது. இல்லைன்னா அது எனக்கு கொஞ்சம் இதா இருந்தது. இன்னும் அந்த வெயில் பத்தி கவிதைகள் அவருடைய இதுவும் சொன்னீங்க. அந்த உணர்வெழுச்சி, அதுக்கும் நீங்க கொடுத்த உதாரணம் நல்லா இருந்தது. ப்ரெஷர் குக்கரும் அந்த கொதிநிலையில வர அந்த அரிசி, அந்த சாதம் வடிகட்டுற சாதத்துக்கும் அந்த ப்ரெஷர் குக்கருக்கும், அந்த மாதிரி ப்ரெஷர் குக்கர்ல இருக்கிறது எப்பவாவது வெடிக்கும், உள்ள அமுக்கிட்டே இருந்து ப்ரெஷர்ல வந்து ஒரு நேரம் வெடிக்குங்கிற மாதிரி விசிலுது. அது அந்த இதுவும் நல்லா இருந்தது. இன்னொன்னு, அந்த கைவிடப்பட்ட பானை, அது முத்துமாலை அழகா சொன்னாங்க. அந்த இதுல நெல் வந்து ரொம்ப சுதந்திரத்தோட அதை முளைச்சு வரும் அப்படிங்கிறதையும், எல்லா இதுவுமே ரொம்ப அருமையா இருந்ததுங்க. எனக்கு உங்களுடைய கட்டுரைகள் தொகுப்பு வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. மற்றவர்களுடைய கவிதைகளை எடுத்து, பொதுவா சங்க இலக்கியங்கள் எடுத்து இது பண்ணுவாங்கங்கிறத பார்த்திருக்கேன் நானு. யுகபாரதி அவரு கூட எழுதியிருக்காரு இல்லைங்களா, அந்த மாதிரியானது. ஆனா உங்களுடைய இது வந்து மற்றவர்களுடைய கவிதைகள் எடுத்து அதுல உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கறத நீங்க எழுதியிருக்கீங்கிறது ரொம்ப அருமையா இருந்தது. வாய்ப்புக்கு நன்றி முதுமாலை. வெல்டன். உங்களோட கருத்துகள் மிகவும் இனிமையா இருந்ததுங்க மேம். மிக்க நன்றிங்க மேம். நேருண்ணா.
அனைவருக்கும் வணக்கம். கேக்குதுங்களா? கேக்குது கேக்குது. கேக்குதுங்கண்ணா. மிக ஒரு அருமையான நிகழ்வு. மேடம் சொன்னது மாதிரி முதல்ல பேராசிரியர் முத்துமாலை அவர்களுக்கு முதல்ல மனந்திறந்த பாராட்டுக்கள். ஒரு இளைய கவிஞரை நம்ம அழைச்சு அவரை அவருடைய கவிதைகளை முழுமையா படிச்சு ரொம்ப அருமையா கேள்விகளை முன் வச்சீங்க. அவர் கவியரசு சொன்ன பதில்களுமே மிக ஆழமாக இருந்தது. நல்லா அவருடைய புத்தகங்களை வாசிக்கணுங்கிற அந்த இதை ஏற்படுத்தியிருக்கு. அந்த வகையில மகிழ்ச்சி. கவியரசு அவர்களிடம் ஒரு கேள்வி. அரசு ஊழியராக இருந்து பகுதி நேர எழுத்தாளராக இருக்கீங்க. எப்போதாவது நம்ம முழு நேர எழுத்தாளர் ஆகியிருந்தா இன்னும் கொஞ்சம் கூடுதல் படைப்புகளை கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பு இருக்குதா? இல்ல இப்படியே நம்ம பகுதி நேரமே பண்ணலாங்கிற மாதிரி இருக்கு? இல்ல, இப்போ எல்லாருமே ஒரு வேலை அப்படிங்கிறது அவசியம் செய்ய வேண்டிய ஒரு காலகட்டம்லாம் இருக்கும். இலக்கியம் அந்த வாழ்க்கையில ஒரு பகுதியா இருக்கு. முழு நேரம் இலக்கியமா இருந்தாலும் உங்களோட பொருளாதாரம்னு ஒரு பெரிய கேள்வி வரும். பொருளாதாரம் நல்லா இருக்கும் பொழுது இலக்கியம் என்ன தீவிரம் இயங்குறதுக்கான சூழலையும் அது உங்களுக்கு பலமா தான் மாறும் ஒரு வேலை வாய்ப்புங்கிறது. நமக்கு நேரம் ஆனா முழுமையான கவனம் அரசு கொண்டு செலுத்திதான் ஆகும். அதுல ஒன்றும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியாது. ஆனாலும் என்ன, கிடைக்கிற நேரத்தெல்லாம் நம்ம இலக்கியத்துல ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணலாம், இல்ல 5 நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாம அதுக்கு செலவு பண்ணலாம் அப்படிங்கிற மனநிலை அதிகமா இருக்கு. மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். நிறைய படைப்புகள் கொடுக்க வாழ்த்துக்கள். நன்றி. ரொம்ப நன்றி. மிக்க மகிழ்ச்சிங்கண்ணா. ரிஃபாய், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம். கேக்குதுங்களா? வணக்கம் சார், கேக்குதுங்க சார். முத்துமாலை மேடம் கவிஞர்கிட்ட முத்தான கேள்விகள். இப்படி ஒரு நிகழ்வை இதான் முதல்ல அங்கே கலந்துக்கிட்டு நான் பார்க்குறேன். கவிஞரை அப்படி தட்டி கொடுத்து எப்படியெல்லாம் அவருடைய வாழ்வியலும் அந்த கவிதைகள் உருவானதற்கான அடிக்கோலையும் அழகான கேள்வி மூலம் கேட்டதற்கும் அதுக்கு கவியரசு அழகான பதில் சொன்னாங்க. ஆனால் அந்த கவிதை புக்கை நம்ம படிக்கலை. நாங்கள் அபுதாபி வெளிநாட்டில் இருக்கிறதுனால பார்க்கல. அந்த புதுசாக அந்த புக்குகளை நீங்கள் கவிதைகளை ஒரு கவிதையை வாசிச்சுட்டு இப்போ இந்த கிளி கவிதையை வாசிச்சிங்க. ரொம்ப முதல்ல அந்த கவிதையை கேட்கும்போது நானே வியந்து போனேன். கடைசியில் குட் பைன்னு சொல்கிற அந்த வார்த்தை, அந்த கிளி பேசி தன்னை ஊக்குவித்த அந்த தொழிலாளிக்கு அல்லது அதனுடைய முதலாளிக்கு அல்லது தன்னுடைய பாசமாக வளர்த்த அந்த உறவினருக்கு பேச பேச அதை பேசாமல் கடைசியில் விடை பெறும்போது குட்பைன்னு சொன்ன வார்த்தை அந்த வளர்த்தவருக்கு எவ்வளோ பெரிய கவலையை உண்டாக்கியிருக்காது. விற்கிற தருவாயில் அந்த கவிதையை மட்டும்தான் நீங்கள் முழுசாக படிச்சிங்க. அப்போ ஒவ்வொரு கவிதையும் படித்து படித்து அதற்கு விளக்கமாக சொல்லியிருந்தா இதனுடைய போக்கே வேற மாதிரி இருந்திருக்குமோன்னு எனக்கு ஒரு சின்ன ஒரு இது. ஆனால் அழகான கேள்வி. ஒருவேளை ஆசிரியனுடைய கவிதைகளை வாசிக்க நிறைய வாசித்தா அவருடைய புத்தகங்கள் சேல்ஸில் கம்மியாக இருமோன்னு பயந்தீங்களா என்னமோ தெரியல. அது ஒரு வகைக்கு நல்லதான். ஆனால் ஆசிரியர் சொன்னபடி எல்லோருக்கும் பல வகையிலும் பல இடங்களிலும் கவிதை உண்டாகும். அதை நீங்கள் சொன்னீங்க. சில பேருக்கு மொட்டை மாடியில், சில பேருக்கு தோட்டத்தில். ஆனால் இந்த கவியரசருக்கு ரயிலில் போகக்கூடிய புகை வண்டியில் அதனுடைய சத்தமே நம்முடைய இதயத்தை பிளக்கக்கூடிய சமயத்தில் அவர் இதமான கவிதைகளை இந்த ரயில் வாகனம் எவ்வளோ நீளமானதோ, எப்படி சொல்கிறது, வாழ்வியலையும் கவிதை வளத்தையும் எப்படி தாங்கி செல்லும் 2 தண்டவாளங்களைப் போல அவர் கவி அமைத்தது மிக மிக சால சிறந்தது. ரொம்ப நன்றி. முதலாவது கலந்து கொண்டதில் மிக சிறப்பான நல்ல நேரத்தை நம்ம பயன்படுத்தியிருக்கோங்கிற நல்ல இதில் நான் இருக்கிறேன். நல்ல மூடில் வந்தது எனக்கு. ரொம்ப நன்றி முத்துமாலை மேடம், அப்புறம் கவியரசு அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். மிக்க மகிழ்ச்சி சார். ரிஃபாய் சார் சொன்னது மாதிரி அவரோட ஒவ்வொரு கவிதைகளுமே ரொம்ப தனித்துவமா இருந்ததா நானுமே அதை உணர்ந்தேன். அந்த தனித்துவமான கவிதைகளை முத்துமாலை மேம் சரியா அதை நோட் பண்ணி எங்களுக்கும் அது சொன்னதுல ரொம்ப மகிழ்ச்சி. பிரேமா மேம், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். கேளுங்கண்ணா, கேளுங்க. எனக்கு நெட்வொர்க் இளைஞர்னால எப்போ போகும்னு தெரியல. முதல்ல முத்துமாலை மேடம் நான் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். கல்லூரியில ஒரு பிரபலமான ஒரு கல்லூரியில ஒரு தமிழ் துறையில அவங்க இருக்கும்போது கூட, பேராசிரியர் இருக்கும்போது ஒரு வளரும் கவிஞருடைய படைப்புகளை படைச்சிட்டு இளைஞர் அவரோட கேள்விகள் கேட்கறது ரொம்ப முக்கியம். ஒரு வரவேற்கத்தக்க ஒரு ஆரோக்கியமான ஒரு முன்னெடுப்பு தான் நான் நினைக்கிறேன். அதுதான் சரியான அணுகுமுறையாகவும் இருக்கும். அதனால அவங்களுக்கு பாராட்டு. இவர் ஒரு பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் தான் இளைஞராக இருக்கிறத
மன்னிக்க நெட்வொர்க் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. எனக்கு அவருக்கு என்னுடைய பாராட்டுக்களை நான் ரொம்ப தெரிவிச்சுக்கிறேன். நேரு அண்ணா வந்து ஒன்று சொன்னாங்க, நீங்க வந்து ஒரு முழு நேர கவிஞனா இருக்கிறாங்க அப்படின்னு எனக்கு பயமா தான் இருந்தது. ஏன்னா இன்னைக்கு வந்து நமக்கு தெரியும் படைப்பாளர்கள் வந்து இன்னைக்கு முழுமையா தங்கள் அந்த தொழில் எடுத்துக்க முடியாது. அன்னைக்கும் இல்லை இன்னைக்கும் இல்லை. அவர் ஆனால் தனக்கு நேரம் கிடைக்கும் போது தான் அதை பயன்படுத்திக்கிறேன்னு சொல்லி கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரெண்டு பேருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். இதை ஒருங்கிணைத்த கலைபாலாவுக்கும் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக்கிறேன். நன்றி. மிக்க மகிழ்ச்சி அண்ணா. பிரேமா மேம், உங்களோட கேள்வியை கேட்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இந்த தளத்தை நிறுவி நடத்தி கொண்டிருக்கும் உங்களுக்கு ஒரு நிஜமாவே மிக நல்ல நிகழ்ச்சியை கொடுத்திருக்கீங்க. அவங்க முனைவர் முத்துமாலை அவர்கள் எங்களுக்கு அழைப்பு விடுத்ததுனால இந்த தளத்துல இன்னைக்கு இணைஞ்சோம். அவர்களுடைய கேள்விகள் மிக சிறப்பாக கவிஞருடைய அத்தனை பதில்களையும் கொண்டு வரக்கூடிய கேள்விகளாக இருந்ததுல வாழ்த்துக்கள் முத்துமாலை. நல்ல இன்டர்வியூ, நன்றி. நேர்முக இதுல கவியரசு அவர்கள் தலைமைச் செயலகத்துல பணியாற்றுறார் அப்படின்றது, நானும் தலைமைச் செயலகத்தில் பணியாற்றி இருக்கிறேன் அப்படின்றதுனால அது டிராவல் அப்படின்றது பாத்தீங்கன்னா ட்ரெயின்ல லாங் ரூட்ல வந்துதான் தலைமைச் செயலகத்துல 4th ஸ்டேஷன்ல இறங்குவாங்க. அந்த மாதிரி அவர் வந்து அந்த தொடர் வண்டியில பிரயாணம் பண்றதுனால அவருக்கான நேரத்தை எடுத்துக்கிட்டாரு அப்படின்றத சொன்னது வந்து உண்மையிலேயே நான் வந்து காஞ்சிபுரத்துல இருந்தே வந்துட்டு இருந்தேன். அந்த தொடர் வண்டியில தினமும் அங்கு பணியாற்றும் பொழுது காஞ்சிபுரத்துல இருந்து நேரா கோட்டைக்கு வந்து கோட்டையில் புனித ஜார்ஜ் கோட்டையில் பணியாற்றி இருக்கிறேன். அந்த மாதிரி அவரும் எங்கேயாவது அந்த மாதிரி இருக்கும். இல்ல 6 மணி நேரம் டிராவல்னா வெளியூருக்கு போகும்போது பயன்படுத்தும் போது தன்னுடைய யோசனைகளை எல்லாம் கவிதையா வடிச்சிருக்காரு. பூனை கவிதையாகட்டும், கிளி கவிதையாகட்டும், நீங்க கேட்ட கேள்விகளுக்கு அவர் சொன்ன பதில்கள், இது யார வந்து குறிக்குது அப்படின்லாம் அதெல்லாம் ரொம்ப சிறப்பா இருந்தது. அந்த கிளி கவிதை ஞானக்கூத்தனோடது, பறவை கவி தொகுப்பில் உள்ள கவிதை ரொம்ப சிறப்பா இருந்தது. அவங்க கேட்ட கேள்விகளுக்கு நீங்க வந்து உங்களுடைய அனுபவத்தை தொடர்பு படுத்தி அதை எப்படி வந்து ரொம்ப அழகா வந்து கேட்கிறவங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி ரொம்ப நல்லா சொன்னீங்க. அந்த தொகுப்பும் அதே மாதிரி அவங்க கல்யாணி அவர்கள் சொன்ன மாதிரி கவிதைகளை எடுத்து அதுல உங்களுடைய இதை வந்து பகிர்ந்துகிட்டது அப்படின்றது ஒரு புது விடயமாக இருக்கிறது. நிச்சயமா அந்த மாதிரி கவிதைகளை படிக்கணும் அப்படின்றதும், சிறப்பான கவிதைகளை தேர்ந்தெடுத்து அதை வந்துதான் நீங்க தொகுப்பா வந்து வெளியிட்டு இருக்கீங்க கட்டுரையாக அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப சிறப்பு. அது அவரு இவர பாரதியார் மாதிரி அவர் இவரும் முத்துக்குமார் மாதிரி இருக்கிறவங்க சின்ன வயசுல அவங்க வந்து இறந்ததுனால ஏற்பட்ட பாதிப்புகள் அப்படின்றது வந்து, ஆனா அவங்களுடைய கவிதைகள் நிக்குது, அமரத்துவம் பெற்று நிற்குது. அதையெல்லாம் வந்து நீங்க தொடர்பு படுத்தி பேசினது ரொம்ப சிறப்பாக இருந்தது. வாழ்த்துக்கள் கவிஞருக்கு, என்னுடைய நல்வாழ்த்துக்கள். முத்துமாலை ரொம்ப நல்லா பண்ணீங்க. குட். தேங்க்யூ மேம். நன்றி. இந்த இணையத்தை நடத்தி வர்றவங்களுக்கும் வாழ்த்துக்கள். மிக்க மகிழ்ச்சிங்க மேம். வெனிலா மேம், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்க மேம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ரொம்ப ஒரு அருமையான ஒரு தெளிந்த நீரோடைமான அப்படி மாதிரியான ஒரு நிகழ்வு இது. எனக்கு இந்த 2 பேர்லையுமே தொகுத்து வழங்கியவரும் சரி, இன்றைய சிறப்பு விருந்தினரும் சரி, முத்துமாலை அம்மா அவங்களுடைய அந்த கேள்விகள் வந்து முத்தெல்லாம் வரிசையா எடுத்து ஒரு கோத்து வச்சது போல அவ்வளவு அழகா நேர்த்தியா இருந்துச்சு. அம்மா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் அன்பும் நன்றியும். ஏன்னா ஒரு நல்ல ஒரு நிகழ்வு நீங்க தொகுத்து கொடுத்துருக்கீங்க. உண்மையிலே வந்து இப்ப நம்ம சிறப்பு விருந்தினர் அவர்கள்ட்ட கேள்விங்கிறது எல்லாம் எனக்கு இது உண்மையிலே ரொம்ப வியப்பா இருந்தது. நிறைய நம்ம இப்ப உள்ள காலகட்டத்துல விரைந்து ஓடிக்கொண்டு இருக்கின்ற அந்த காலகட்டத்தில் நம்ம பயணத்தை யாருமே ரசிக்கிறது கிடையாது. அப்படி இருக்கிற பட்சத்துல இவங்க ரயில் பயணத்துல ஒரு படைப்பு உலகத்தையே உருவாக்கி இருக்காங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம், அற்புதம் அப்படிதான் சொல்லணும். ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப சிறப்பா இருந்தீங்க. உங்க புத்தகத்தை எல்லாத்தையுமே நாங்க படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை கொடுத்துருக்கு இந்த நிகழ்வு. உங்களுடைய விளக்கம் எல்லாருமே சொல்லிட்டாங்க. நம்ம கல்யாணியம்மா எல்லாத்தையுமே தொகுத்தே கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் எல்லாமே உள்வாங்கணும் நாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு, அருமையா இருந்துச்சு. எனக்கு ஒரே ஒரு மட்டும் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை. கவியரசுன்னு பேர் வச்சிருக்கீங்க, அது புனை பெயரா உங்களுக்கு இயற்பெயரா, இல்ல கவிதை எழுதுனதுக்கு அப்புறம் நீங்க வச்சுக்கிட்டீங்களா? அது மட்டும் சொல்லுங்க. நன்றிங்க. சொல்லிடுறேன். கண்ணதாசனோட பாடல்கள் சொன்னதுக்கான காரணம் இருக்கு.
என்னோட தந்தை வந்து ரொம்ப ஒரு கண்ணதாசனோட தீவிரமான ஒரு ரசிகர். அவரோட நூல்கள்லாம் வீட்டுல வச்சிருந்தாங்க. அவர்கிட்ட என் தந்தையிட்ட தான் வாசிப்பு பழக்கம் வந்து. அவர் வந்து என்னோட அண்ணனை கண்ணதாசன் முதல்ல பேர் வச்சுட்டாரு. அப்புறம் வந்து ரெண்டாவது நான் பிறந்த பிறகு கவியரசுன்னு பேர் வச்சாரு. கவியரசு கண்ணதாசன் தானே சொல்லுவாங்க அப்போ கவிஞரை. அதனால எனக்கு அந்த பேர் வந்தது. எனக்கு பேர் வைத்ததுனால இல்ல, இந்த நூல்கள் மேல உள்ள ஆர்வம் வந்து இயல்பா வந்துருச்சு. என்னோட இயற்பெயர் தான் கவியரசுங்கிறது. இதுதான் அருமைங்க. அதுக்குள்ள சின்ன சுருக்கம். இல்ல அது அதிசயமாவும் கூட இருக்கு, ஆச்சரியமாவும் கூட இருக்கு. ஏன்னா நம்ம கவிதை எழுதினதுக்கு அப்புறம் பேர் மாத்தி வச்சுக்கிறது அது வழக்கம், இயற்கையாவே உள்ளதுதான். ஆனா உங்களுக்கு இயற்கையாவே அப்படி பேர் அமைஞ்சிருக்கு அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நிகழ்வை வடிவமைத்து கொடுத்த அனைவருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியும் நன்றியும். இன்று எங்கள் வாருங்கள் படைப்போம் குழுமத்திற்கு ஒரு புதிய நல்வாழ்வு வந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா. நன்றி, அனைவருக்கும் நன்றி. மிக்க மகிழ்ச்சிங்க மேம். வார இறுதியில கூட ஒரு 20-25 பேர் இன்னைக்கு கலந்துக்கிட்டாங்கன்றது ரொம்ப மகிழ்ச்சி. அதுக்கு வந்து ஒளியண்ணாக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். கவியரசு சார், உங்களுக்கு ஏதாவது பகிர்ந்துக்கிறதா இருந்தா பகிர்ந்துக்கலாங்க சார். கவிதைகள் சார்ந்த கலந்துரையாடல் வந்து இப்போ இவ்வளவு ஒரு வாய்ப்பு ரொம்ப நல்ல விஷயமா பார்க்கிறேன். ஏன்னா நம்ம நிறைய வாசிக்கிறோம், நிறைய வேற உரையாடுறோம். ஆனா நான் புது முறையா ஒரு கேள்வி கேட்டு நேர்காணல் போலவும் நம்ம கவிதை சார்ந்த உலகத்தை முன்வைக்கிறது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது ஒரு நல்ல சந்தோஷமான விஷயமா பார்க்கிறேன். இந்த ஒவ்வொருத்தருமே ரொம்ப அணுக்கமா அந்த உரையாடலை கவனிச்சிருக்காங்க அப்படின்னு உங்களோட கேள்வின்னு தெரிஞ்சது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பா வடிவமைச்ச எல்லா மேடம், குடிவனன் சார் எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முத்துமாலை மேடத்துக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தொடர்ந்து இந்த மாதிரி பேசணும், கலந்துக்கணும்னு விருப்பப்படுறேன். நன்றி. மிக்க மகிழ்ச்சி சார். தொடர்ந்து உங்களோட படைப்புகளோட பயணம் தொடரட்டும் அப்படின்னு நாங்க குழுமத்தின் சார்பா உங்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறோம் சார். அதோட குழுமத்துல இன்னைக்கு உங்களோட நேரத்தை ஒதுக்கி இன்றைய 224வது நிகழ்வுல கலந்துக்கிட்டு இந்த வார இறுதியை சிறப்பித்து தந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளும் மகிழ்ச்சியும். உங்கள் ஆதரவும் பாசமும் எங்களுக்கு தொடர்ந்து இருந்துட்டே இருக்கிறதுனாலதான் இந்த நிகழ்வு வெற்றி பெற்றுட்டு இருக்கு. அடுத்து இதே போல் ஒரு அருமையான படைப்பாளரோடு மீண்டும் சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறேன்.